விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். திருமாவளவன், தற்பொழுது வந்திருக்கக்கூடிய மத்திய நீர்ப்பாசனத்துறை ஆணையர் ஜாவினுடைய அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழகத்தினுடைய நலன் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்து மேலோங்கி இருக்கிறது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? உச்சநீதிமன்றம் அமைத்த வல்லுநர் குழு தமிழகத்தின் காவிரி பாசன பகுதிகளை பார்வையிட்டு தற்போது அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். அந்த அறிக்கையில் தமிழகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவசாயம் அல்ல குடிநீர் ஆதாரமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த சம்பா சாகுபடி கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது என்பதையும், நிலத்தடி நீர்மட்டம் 250 அடிக்கும் கீழே சென்றுவிட்டது என்பதையும், இதனால் குடிநீர் பஞ்சம் வெகுவாக ஏற்படும் எதிர்காலத்தில் தமிழகம் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதையும் அந்த அறிக்கையில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த அறிக்கைக்கு என்ன மதிப்பை அளிக்கப் போகிறது உச்சநீதிமன்றம் அல்லது கர்நாடக அரசு அல்லது மத்திய அரசு என்பதுதான் நம் முன்னால் உள்ள கேள்வியாகும். எத்தனையோ வல்லுநர் குழு இப்படி பல ஆய்வுகளை செய்திருக்கின்றன. ஆனால் அவற்றை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. அரசியலுக்காக சில முடிவுகளை எடுக்கிறார்கள். நடைபெறவிருக்கிற சட்டசபை தேர்தலை அடிப்படையாக வைத்து கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி முற்றிலும் தமிழினத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய முடிவை துணிந்து எடுத்திருக்கிறார்கள். அதை கண்டிக்கிற வகையில்தான், அந்த நிலைப்பாட்டை திரும்ப பெற வலியுறுத்துகிற வகையில்தான் இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சியினரும் அனைத்து விவசாய சங்கத்தினரும் பங்கேற்கிற, பொதுமக்களும் பங்கேற்கிற மாபெரும் தொடர் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன.